இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். ஜமாஹா இஸ்லாமிய தீவிரவாத கும்பல் ஒடுக்கப்பட வேண்டும். மலேசியாவில் ஜமாஹா இஸ்லாமிய தீவிரவாத கும்பல் ஒடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஜேஐ என்று சுருங்க அழைக்கப்படும் ஜமாஆ இஸ்லாமிய தீவிரவாத கும்பல் 20 ஆண்டுகளுக்கு முன்பு நாட்டில் ஒடுக்கப்பட்டுள்ள போதிலும் அதன் கிளை வேர்களின் சித்தாந்தம் இன்னமும் ஆணிவேரை போன்று மிக ஆழமாக வேரூன்றியிருப்பதை ஜொஹூர் ஹுலுத்திராம் போலீஸ் நிலையத்தில் அந்த கும்பல் நடத்திய தாக்குதல் சம்பவம் நிரூபிப்பதாக உள்ளது என்று தேசிய தற்காப்பு பல்கலைக்கழகத்தை சேர்ந்த பாதுகாப்பு நிபுணர் முகமது மீசான் அஸ்லாம் கூறினார். அந்த தீவிரவாத கும்பல் ஒரு சிறிய அளவில் இன்னமும் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதை உலுத்திராம் போலீஸ் நிலைய தாக்குதலில் சுட்டுக் கொல்லப்பட்ட ஜேஐ கும்பலை சேர்ந்தவன் என்று நம்பப்படும் 22 வயது ஆடவரின் தந்தை உட்பட குடும்ப உறுப்பினர்கள் 5 கைது செய்யப்பட்டு இருப்பதை நிரூபிக்கிறது. தவிர அந்த இளைஞரின் தந்தை ஜேஐ கும்பலை சேர்ந்தவர் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது என்று முகமது மீசான் குறிப்பிட்டுள்ளார். இத்தகைய சித்தாந்தங்களை கொண்டுள்ள தீவிரவாதிகளையும் பயங்கரவாதிகளையும் சிறையில் அடைக்க முடியும். ஆனால் அவர்கள் விதைத்துவிட்ட பயங்கரவாத சித்தாந்த வேர்கள் எந்த இடத்திலும் எங்கும் வேரூன்றியிருக்கலாம். எனவே ஜேஐ கும்பலின் நடவடிக்கைகள் துளிர் விடுவதை போலீஸ் அணுக்கமாக கண்காணிக்க வேண்டும் என்பதுடன் அதன் வேர் முழுமையாக களையெடுக்கப்பட வேண்டும் என்று முகமது மீசாம் கேட்டுக்கொண்டார். உலுத்திராம் போலீஸ் நிலையத்தில் நேற்று அதிகாலையில் நடந்த தாக்குதலில் 2 போலீஸ்காரர்கள் கொல்லப்பட்டது தொடர்பில் ஜமாஆ இஸ்லாமிய தீவிரவாத கும்பலுடன் தொடர்புடைய 46 பேர் விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளனர் என்று உள்துறை அமைச்சர் டத்தோசரி சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதலின் போது போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்ட ஜேஐ கும்பலை சேர்ந்தவன் என்று நம்பப்படும் ஆடவனின் குடும்பத்தினர் ஜேஐ சித்தாந்தத்தை கொண்டவர்கள் என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது என்று அமைச்சர் சைஃபுடின் குறிப்பிட்டார். எனினும் இந்த தாக்குதலை அவன் தனியொரு நபராக மேற்கொண்டுள்ளான் என்பது கண்டறியப்பட்டுள்ளதாக அமைச்சர் விளக்கினார். சம்பந்தப்பட்ட ஆடவனும் அவனது குடும்ப உறுப்பினர்களும் ஓரிட மக்களுடன் பழக மாட்டார்கள் என்றும் தனியொரு குடும்பமாக மற்றவர்களுடன் எந்தவொரு தொடர்பின்றி வசித்து வந்ததாகவும் விசாரணையில் அம்பலமாகியுள்ளது என்று சைஃபுடின் தெரிவித்தார். உலுத்திராம் போலீஸ் நிலைய தாக்குதல் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள ஒரு சிங்கப்பூர் பிரஜை உட்பட 7 விசாரணைக்கு ஏதுவாக 7 நாட்களுக்கு தடுப்பு காவலில் வைப்பதற்கு போலீசார் இன்று நீதிமன்ற ஆணையை பெற்றனர். ஜொஹூர் சரி அலாம் மாவட்ட போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அந்த 7 மேஜிஸ்ட்ரேட் ஹிடாயத்துல் ஷுஹாடா சம்சுடின் முன்னிலையில் தடுப்பு காவல் அனுமதி பெறப்பட்டது. இன்று சனிக்கிழமை தொடங்கி அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வரை 7 நாட்களுக்கு தடுத்து வைப்பதற்கு மேஜிஸ்ட்ரேட் உத்தரவு பிறப்பித்துள்ளார். குற்றவியல் சட்டம் 302 பிரிவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அந்த 7 நபர்களில் சிங்கப்பூர் பிரஜையை தவிர்த்து மற்ற 6 சார்பில் ஆஜராவதற்கு தேசிய இலவச சட்ட ஆலோசனை அறவாரியத்தின் சில வழக்கறிஞர்கள் முன்வந்தனர். கடந்த வாரம் சனிக்கிழமை நடைபெற்ற கொலகுபுபாரு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் பக்கத்தான் ஹரப்பான் மகத்தான வெற்றி பெற்று இருப்பது மூலம் ஒரு கலப்பு தேர்தல் தொகுதியில் வெற்றிக்கான புதிய வழிமுறை உருவாக்கப்பட்டுள்ளது என்று அத்தொகுதியின் புதிய சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டுள்ள டிஏபியை சேர்ந்த பாங் சாக் தாவ் தெரிவித்துள்ளார். ஒரு கலப்பு தொகுதியில் வெற்றி பெற வேண்டுமானால் ஓர் இனத்தை சேர்ந்த ஆதரவாளர்களை மட்டுமே நம்பியிருக்க முடியாது என்பதை கொலகுபுபாரு சட்டமன்ற இடைத்தேர்தல் உணர்த்தியுள்ளதாக 31 வயதான பங் சொக் தாவ் குறிப்பிட்டுள்ளார். இது ஒரு வித்தியாசமான அணுகுமுறை மட்டுமல்ல, ஒரு கலப்பு தொகுதியில் வெற்றிக்காக கையாள வேண்டிய ஒரு வியூகம் நிறைந்த முறையாகும் என்பதை இந்த இடைத்தேர்தல் வெட்ட வெளிச்சமாக்கியுள்ளது என்று பங் சொக் தாவ் தெரிவித்துள்ளார். கலப்பு தொகுதியில் வெற்றி பெறுவதற்கு அனைத்து இனத்தவர்களின் ஆதரவும் தேவைப்படுகிறது. அத்தொகுதியில் 80 விழுக்காடு மலாய்க்காரர்களின் ஆதரவை பெறுவதற்கு இலக்கு வகுக்கப்பட்டாலும் அது போதுமானது அல்ல என்பதை இந்த இடைத்தேர்தல் உணர்த்தியிருப்பதாக பாங் சொக் தாவ் தெரிவித்தார்.
இந்த இடைத்தேர்தலில் 4 முனை போட்டியை எதிர்நோக்கியிருந்த பாங் சொக்தாவ் 3867 வாக்குகள் பெரும்பான்மையில் வெற்றி பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. பேரா மாநிலத்தில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட 3 மாவட்டங்களைச் சேர்ந்த மக்களில் நிவாரண மையங்களில் அடைக்கலம் புகுந்தவர்களின் எண்ணிக்கை 537 பேரிலிருந்து 529ஆக குறைந்துள்ளது. மொத்தம் 163 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் இன்னமும் 10 நிவாரண மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக பேரா மாநில பேரிடர் துயர் துடைப்பு மையம் தெரிவித்துள்ளது. தைப்பிங் வட்டாரத்தில் லாரோட், மாத்தாங் மற்றும் சலாமா ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்களே அதிகளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்த துயர் துடைப்பு மையத்தின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். எண்ணெய் நிலையத்தில் ஆடவர் ஒருவர் தனது காருக்கு பெட்ரோல் நிரப்பிக் கொண்டிருந்த வேளையில் அந்த காரின் எண்ணெய் டாங்கி திடீரென வெடித்தது. இச்சம்பவத்தில் அந்த காரின் உரிமையாளர் சொற்ப காயங்களுடன் உயிர் தப்பினார். இச்சம்பவம் நேற்று மாலை 4:10 மணியளவில் பெர்லிஸ் கங்கார் ரெப்போ எண்ணெய் நிலையத்தில் நிகழ்ந்தது. இதில் புரோட்டோன் ஈஸ்வர ஏரோபேக் ரக கார் தீப்பிடித்துக் கொண்டு முற்றாக அழிந்தது. அவசர தகவல் கிடைத்து அடுத்த சில நிமிடங்களிலேயே சம்பவ இடத்தை வந்தடைந்த தீயணைப்பு படையினர் காரில் சூழ்ந்து கொண்ட நெருப்பு எண்ணெய் நிலையத்தை பரவ விடாமல் முழு வீச்சில் அணைத்து கட்டுப்படுத்தியதாக பெர்லிஸ் மாநில தீயணைப்பு மீட்புப் படை தலைவர் யுஷாரிஃபுடின் முகமது யூசுப் தெரிவித்தார். காரின் இருக்கையில் வைக்கப்பட்டிருந்த கைபேசியின் திடீர் செயல்பாட்டினால் காரில் நிரப்பிக் கொண்டிருந்த எண்ணெயின் வேதியியல் தாக்கத்தில் கார் தீப்பற்றிக் கொண்டு இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். கமாமான் கீஜால் அருகே கிழக்கு கரையோர நெடுஞ்சாலை 2இன் 312.4 கிலோமீட்டர் தொலைதூரத்தில் நிகழ்ந்த சாலை விபத்தில் மலேசிய திரங்கானு பல்கலைக்கழக மாணவர் ஒருவர் உயிரிழந்த வேளை அவரின் 3 நண்பர்கள் படுகாயத்திற்கு ஆளாகினர். நேற்று மாலை 5:20 மணியளவில் நிகழ்ந்த இச்சம்பவத்தில் தலையில் ஏற்பட்ட பலத்த காயங்களினால் 21 வயது முகமது ஃபத்துல் ஹரிஸ் முகமது அஸ்ரி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததுடன் மேலும் அதில் பயணித்த அவரின் சக தோழர்களான சுரேன் சந்தனசாமி, நொராமீரா ஷஹீரா அப்துல்லா உட்பட நூர்ஃபாரா ஷக்கீரா முகமது ஹிஷாமுடின் பலத்த காயத்திற்கு ஆளாகியதாக கமாமான் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் ஹன்யான் ரம்லான் தெரிவித்தார். பொரடுவா அல்சா காரில் பயணித்த அந்த ஓட்டுநர் வேக கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளாகி கார் தடம் புரண்டதில் அதில் பயணித்த சக நண்பர்களும் காரிலிருந்து தூக்கி எறியப்பட்டதாக ஹன்யான் ரம்லான் கூறினார். விபத்தில் காயமுற்றவர்கள் அனைவரும் கமாமான் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக அவர் மேலும் அறிவித்தார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.